நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கிறது. என் வீட்டில் ஒரு இறப்பு, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அம்மாவாக இருக்கும், அப்பாவாக இருக்கும், தாத்தாவாக இருக்கும், பாட்டி, யாரோ ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இந்த இறப்பு நடந்து 16 நாளைக்கு, 21 நாள், 48 நாள், ஏன் ஒரு வருஷத்துக்கு நான் எந்த விதமான கோவில்களுக்கோ அல்லது ஒரு சுப காரியங்களுக்கோ இந்த மாதிரி பொது இடங்களுக்கு போகக்கூடாது. குறிப்பாக கோயில்களுக்கு போகக்கூடாது, ஸ்தலங்களுக்கு, பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடாது. இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பின்னாடி ஒரு சில உண்மைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இறப்புக்கு வருவோம். இந்த இறப்பு என்பது 2 விதமாக பார்க்கலாம், 2ஆக பிரிக்கிறேன். நிறைய இறப்புகள் இருக்கும். இப்போது உண்மையிலேயே என் வீட்டில் ஒருவர் நல்ல வாழ்ந்து ஒரு 85 வயசு 90 வயசு ஒரு நோய் அவர் வீட்டில் ஒரு நார்மல் டெத்து, மரணம், இந்த மாதிரி ஒரு மரணம் நடந்திருந்தால் அது ஒரு வகை. அடுத்தது திடீர்னு மரணம், துர்மரணம்னு சொல்லுவோம். திடீர் மரணம், ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்து போகிறாரு, டக்குனு என்ன நோயினே தெரியல, மிகப்பெரிய ஏதோ ஒரு நோய் தாக்கி அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவர் ஒரு 60 வயசில் இறந்துட்டாங்க, இல்லை ஒரு 70 வயசில், இல்லை 50 வயசில் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி மரணத்தை இன்னொரு கேட்டகரியாக பிரிக்கலாம். பொதுவாக சாஸ்திர ரீதியாக பார்க்கலாம், அறிவியல் ரீதியாக பார்க்கலாம். முக்கால்வாசி இது அறிவியல் ரீதியாக ஒரு விஷயம்தான். இது அந்த காலத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ என் வீட்டில் இப்போ இந்த மாதிரி ஒரு துர்மரணம் நடக்குது, திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் வந்திருக்கும், ஏதோ ஒரு வைரஸோ இல்லை ஏதோ ஒரு பாக்டீரியாவோ இல்லை பாடிக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய கோளாறு அதனால் அந்த இறப்பு நடந்திருக்கும். இப்போ அந்த வீட்டில் கூடி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதனுடைய பாதிப்பு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என்ன சொல்வோன்னா, அதனால தான் அந்த சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே குளிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அந்த இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே குளிக்க சொல்கிறாங்க. அதே ஃபார்முலா தான் நீங்கள் கோவிலுக்கு செல்வதும். கோவில் என்பது நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அது ஏதோ நீங்கள் போய் உங்கள் குறைகளை போய் தீர்த்துட்டு வர்ற நிலைப்பாடு கிடையாது. கோவில் என்பது ஒரு சக்தி, ஒரு சக்தி பீடம். அந்த சக்தி பீடத்தோட அந்த ஊர் மக்கள் ஒரு உறவு முறையை உருவாக்குறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு நான் அடிக்கடி போகிறேன்னா அங்கே இருக்கக்கூடிய சக்திக்கும் எனக்கும் நான் ஒரு உறவை ஏற்படுத்துகிறேன். எனக்குள்ளே அதை வசியப்படுத்துவதற்காக அதுக்கும் எனக்கும் ஒரு உறவு முறை ஏற்படுகிறது. இது என்னுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். என்னுடைய ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்துவதற்காக, சக்தியை பெறுவதற்காக உருவாக்கப்பட்டதான் ஒரு சக்தி பீடம். இப்போ அதனால் அந்த ஊரே அந்த இடத்துக்கு அந்த ஆரோக்கியத்தையும் அந்த உறவு முறையையும் அந்த உச்சக்கட்ட ஒரு சக்தியை பெறுவதற்காக அங்கே வரக்கூடிய இடத்துல ஒரு இறந்த போன ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு அறிவியல் ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளோதானே தவிர இதை தாண்டி சாஸ்திரத்தில் மன ரீதியான சில விஷயங்கள் இருக்கும். பட் முக்கியமான பிரதானமான காரணம் இதுதான். இப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே யாருக்கும் வந்துடக்கூடாது என்பதற்காக அவரை போக வேண்டாம் என்று அழைக்கிறோம். பட் இதே ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். இப்போ என் அப்பா அம்மா இந்தியாவில் இருக்காங்க, நான் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்ருக்கேன் கடந்த 5 வருஷமாக. திடீர்னு எங்கள் அப்பா இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு இந்தியாவில் இறந்துட்டாங்க. இப்போ நான் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வர்றேன், எங்கள் அப்பாவுடைய இறப்பில் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப ஒரு வாரத்தில் நான் மறுபடியும் அமெரிக்கா போயிட்டேன். இப்போது எனக்கு நான் இப்போ எங்கள் அப்பா கூட இல்லை, என் தகப்பன் இறந்துருக்கிறார் அல்லது பாட்டியோ யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க, பட் நான் பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால்
எனக்கு அந்த பாதிப்பு கிடையவே கிடையாது. எப்போ ஒரு மனிதன் அவன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கடல் கடந்தோ, ஆறு கடந்தோ, ஊர் கடந்தோ, வேறு ஏதோ ஒரு நாட்டிலேயோ ஒரு ஊர்லேயோ இருந்து இறப்புக்கு மட்டும் வந்துட்டு போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் கெஸ்ட் மாதிரி தான் வர்றீங்க. யூ ஆர் நாட் த ஹோஸ்ட். நீங்கள் கூடவே இல்லை. அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்கள் மனநிலையில் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக கோயில் குளங்களுக்கு போகலாம். ஏன்னா அறிவியல் ரீதியான பாதிப்பு உங்களுக்குள்ளே இருக்காது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. இது அறிவியல் ரீதியாக நான் கூறும் பதில். இதில் சரி தவறுக்கு எல்லாம் நான் சொல்லவில்லை. போகிறது சரியா தப்பா என்று கூட நான் பார்க்கவில்லை. சயின்டிஃபிக்கலாக நான் சொல்லக்கூடிய இது. ஆனால் எனக்கு மன ரீதியாக எனக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. எங்கள் அப்பா இறந்ததுனால எனக்கு கோயிலுக்கு போக பிடிக்கல. போக தேவையில்லை, தவறொன்றும் இல்லை. ஆனால் கூடவே இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது போகாமல் இருப்பது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். உங்களுக்கும் அது ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஸோ இது சாஸ்திர ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, ரெண்டு பக்கமும் பார்க்கும் பொழுது இப்படித்தான் இதை உருவாக்கி இருக்க வேண்டும். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் இறப்பு எந்த மாதிரி இறப்பு நடந்திருக்கிறது, அது துர்மரணமா அல்லது நல்ல வாழ்ந்து ஒரு நோய் அறிந்து ஒன்றுமில்லாமல் இறந்திருக்கிறார்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது நீங்கள் கூடவே இருக்கிறீங்களா இல்லையா என்பதை பார்க்கணும். அதை பொறுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அதையும் தாண்டி மன ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை என்று சொன்னால் தாராளமாக நீங்கள் செல்லலாம். அதுக்குள்ளே எனக்கு மனதிலும் ஒரு பாதிப்பு இருக்கிறது அப்படின்னா போக தேவையில்லை. உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது. இது மனம் சார்ந்த விஷயம். அறிவியல் சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைத்து விட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.